பிரைஸ் த லார்ட். இன்றைய காலை மன்னா, தேவனை தேடுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை கருத்தாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம். விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. பெரிய விசுவாசம் தேவனை அதிகமாக பிரியப்படுத்துகிறது. தேவனை நம்பி அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் கிரியை செய்வதே விசுவாசமாகும். நமக்கு விசுவாசம் இல்லையெனில் பயமானது நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அழித்துவிடும். அவர் தம்மை கருத்தாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அவர் தம்மை ஆசீர்வாதங்களை கருத்தாய் தேடுகிறவர்களுக்கல்ல, தம்மை கருத்தாய் தேடுகிறவர்களுக்கே பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை தயவாய் கவனிக்கவும். இங்குதான் தேவ ஜனங்கள் பலரும் தவறிழைக்கிறார்கள். அவர்கள் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் அளிப்பவரை தேடுவதற்கு பதிலாக ஆசீர்வாதங்களையே தேடுகின்றனர். நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை மட்டும் தேடுகிறவர்களாயின் ஒரு நாள் அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய சுகம், செல்வம் போன்ற அனைத்தும் மற்றும் உங்களுக்கு அருமையானவர்களும் நண்பர்களும் உங்களை விட்டு நீக்கப்படக்கூடும். அப்பொழுது உங்களில் உள்ள பலவீனமான விசுவாசம் உங்களை கைவிடும் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். யோபை பாருங்கள். அவன் தன்னுடைய ஆஸ்தியையும் பிள்ளைகளையும் தன்னுடைய சுகத்தையும் கூட இழந்து போன போதிலும் அவனுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாக பெருகிற்று. அவனுடைய விசுவாசம் மிகவும் பலமுள்ளதாக மாறியது நிமித்தம் அவன் ஜெயத்துணி முழக்கக்கூடியவனாயிருந்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. யோபு 19:25-27 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவனை கருத்தாய் தேடுதல் என்பது யாது? அது தேவனுடைய அதே ஸ்பாவத்தை ஜாக்கிரதையோடு நாடி தேடுதல் ஆகும். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஸ்பாவத்தை அடைந்து கொள்ளும்படியாகவே அவரை தேடுவாயாக. தம்முடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு கொடுக்கப்படும் என்று தேவன் கூறுகிறார்.